6 தொகுதிகள் இருக்கு. திமுக இந்த எப்படி வைக்கலாமே. சார் ஓ மதிமுக எம்எல்ஏக்களை சேர்த்துக்கிட்டீங்களா? அப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? அப்படிதான் போற போக அப்படிதான் தெரியுது. ஓ! ஓகே. 8ல் நீங்க திமுக உங்க உதயசூரியன் வந்து வெல்லும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? உறுதியா உறுதியா வெல்லும். 1 மந்த்ல வந்து இந்த அளவுக்கு எந்த லீடரையுமே டிசோன் பண்ணதில்லை மக்கள். அதாவது வாக்களித்த மக்கள் அவங்களோட ஓட் பேங்காக மாறிடுவாங்க. மாறிட்டு அந்த தவறுகளை கூட வக்காலத்து வாங்க வருவாங்க. இதுதான் யதார்த்தம். ஒரு நபர் ஒரு புதிய தலைவர் வந்தார் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுடைய ஓட் பேங்காக மாறி நின்றோம். ஆனால் தெரியாதனமாக வாக்கு போட்டேன் அப்படின்னு 1 மாத காலத்தில் இந்தியாவிலேயே ஒரு ஒரு நபருக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது விஜய்க்கு மட்டும்தான். எனவே 1 மாத காலத்தில் இவ்வளோ அன்பாப்புலராக ஆனது வந்து இவர் தான். 1 மாத காலத்தில் மக்கள் மனதில் ஒரு பெரிய மனவேதனையையும் ஒரு ஒரு ரெக்ரெட், எதுக்கு வாக்களித்தோம் இவருக்கு அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தையும் வந்து தந்திருப்பவர் இவர் தான். எனவே அது ஒன்று. 2வது எல்லாத்தையும் தாண்டி ஐயோ இவர் தோக்கணும்னு நாங்கள் நினைக்கலையே, விஜய் மேலே இருக்கிற ஒரு ஆர்வத்தை தான் வாக்களித்தோம், இவர் தோக்கணும்னு நினைக்கலையே என்று தமிழ்நாடே அழுது கண்ணீர் விடக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது எங்கள் தலைவருக்கு, கழக தலைவர் மட்டும்தான். கழக தலைவர் அவர்களும் அப்போ நீங்க சொல்ற சமிகையெல்லாம் பார்க்கும்போது இடைத்தேர்தலில் கண்டெஸ்ட் பண்றதற்கான சாத்தியங்களும் இருக்கு போலயே. அந்த மீனிங் கிடையாது அது. அவரையும் தோற்கடித்து அவர் கட்சியும் தோற்கடித்து விட்டோமே அப்படின்னு தமிழ்நாடே கவலையில் இருக்கு. அந்த கவலையை நிவர்த்தி செய்வதற்கும் உண்மையிலேயே நம்முடைய எதிர்காலத்தை ஒருவருடைய கையில் கொடுக்கலான்னா அது நிச்சயமாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் தான் தர முடியும் என்றும் இளைஞர்களும் யோசிக்கிறத வந்து நம்மளால் கண்ணால் களத்தில் பார்க்க முடியுது. அந்த எழுச்சி தான் இந்த கின்சின் பயங்கரமான ஒரு எழுச்சியாக இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே மிக உறுதியாக சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருப்பது, பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பது, போதைப் பழக்க வழக்கங்கள் வந்து மிக சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருப்பது, எல்லாவற்றையும் தாண்டி இதையெல்லாம் ஏன் நீங்கள் சரி செய்யவில்லை என்று ஒரு முதலமைச்சரிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டால் படித்துக்கு ஏமலை போடுறீங்க என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியற்ற திராணியற்ற ஒரு முதலமைச்சரைத்தான் நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய வேதனை இருக்கிறார்கள். அந்த வேதனையை சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இடைத்தேர்தல் என்கின்ற வடிவத்திலும், உள்ளாட்சி தேர்தல் என்கின்ற வடிவத்திலும், இல்லை பொதுத் தேர்தல் என்கின்ற வடிவத்திலும் எப்படி வந்தாலும் மக்கள் ஒரு பெரிய பாடத்தை தாவேக்காக்கு புகட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள்.